வரலாற்று ஆய்வாளர் முனைவர் சிவசாமி பேசுகிறேன். மகாசிவநாடி மூலமா கடந்த 2016 தேர்தல் முடிவுகளை தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கிறோம். மிக துல்லியமாக ஒத்து வந்திருக்குது. இந்த தேர்தல்ல யாரு ஜெயிக்க போறா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சொந்த ஆர்வத்தின் மூலமாக ஆரூட காண்டத்திலையும் பார்க்கும் பொழுது சில முக்கியமான வரிகள், தெளிவான வரிகள் நமக்கு கிடைச்சது. அததான் உங்களுக்கு, அந்த வரிகளை தான் உங்களுக்கு நான் இப்ப படிச்சு காட்ட போறேன். அந்த வரிகள் தமிழ்ல தான் இருக்கு, மிக தெளிவாக இருக்கு. அந்த பாடல்களே உங்களுக்கு அர்த்தத்தை கொடுத்து விடும். நானும் என்னுடைய அர்த்தத்தை சொல்றேன். முதல்ல அந்த பாட்டை படிச்சிருமா? வெற்றி பெறும் சபை சிறப்பு தேர்வில் கூட வியூகம் அது தான் ஜெயிக்கும் தலைமைக்கும் தான், குற்றமதை நீக்கிடுவாய் உதவ நீயும், குறையகல தான் ஜெயிக்க கூட நல்லோர், நல்லோரின் கூட்டு வழி சபையின் வெற்றி, நாடாழ்வான் இளைய மகன் எந்தன் ஆசி, அல்லலது தான் நீங்க மீண்டும் ஆட்சி, அன்னையருள் தன்னாலே தேவி அன்பான், தேவியவள் ஜபதபத்தால் தெளிவுமாகும், தெய்வீகம் ஆளவரும் அருளே வெல்லும். இதுதாங்க அந்த பாடல்கள். இந்த பாடல்ல மிக முக்கியமான விளக்கங்கள் மிக தெளிவா இருக்கு. இப்ப ஒவ்வொரு வரியா சொல்றேன் பாருங்களேன். வெற்றி பெறும் சபை சிறப்பு தேர்வில் கூட, இந்த தேர்வுல நீங்க வெற்றி பெற போறீங்க. வியூகம் அது தான் ஜெயிக்கும் தலைமைக்கும் தான், உங்களுடைய தலைவர் செய்து வைத்திருக்கிற வியூகம் நிச்சயமாக ஜெயிக்க போகுது. அதுல நீங்களும் ஜெயிக்க போறீங்க. குற்றமதை நீக்கிடுவாய் உதவ நீயும், அப்படி உங்களுடைய கட்சி நிச்சயமாக ஜெயிக்கும். குறையகல தான் ஜெயிக்க கூட நல்லோர், அப்படி ஜெயிச்ச பிறகு நல்ல உங்களுடைய கூட்டோடு நாடாழ்வான் இளைய மகன் எந்த நாசி, என்னுடைய பரிபூரணமான ஆசீர்வாதம், சிவபெருமான் சொல்றாங்க, என்னுடைய பரிபூரணமான ஆசீர்வாதம் அளிக்கப்பட்டு விட்டது. யாருக்கு? நாடாழ்வான் இளைய மகன். இளைய மகன், மகன் தான் இந்த நாட்டை ஆளப்போகிறார். இளைய மகன் அப்படிங்கிறது தான் முக்கியமான வார்த்தை. இளைய மகன் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய இளைய மகன் அப்படின்னு வச்சுங்களேன். அல்லது தான் நீங்க மீண்டும் ஆட்சி, மீண்டும் அந்த ஆட்சி அமைக்கப்படும். அன்னையருள் தன்னாலே தேவி என்பார். இதற்கு பார்வதி தேவியினுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் இருக்கு. தெய்வீகம் ஆள வரும் அருளே வெல்லும். நிச்சயமா தெய்வீகம் தான் இந்த ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக வந்திருக்கு. இப்ப இந்த பாடல்கள்ல இருந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வரப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். வணக்கம்.